அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சுவிட்சர்லாந்தில் உள்ள டாவோஸ் நகரில் உலக பொருளாதார மன்றத்தின் 5 நாள் மாநாடு நடக்கிறது. இதில் உலகின் பல்வேறு நாடுகள் பங்கேற்றுள்ளன. மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் தலைமையிலான குழுவும் மாநாட்டில் பங்கேற்றுள்ளது. அடிப்படை கட்டமைப்பு, உற்பத்தி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, உணவு பதப்படுத்துதல், வாகன உற்பத்தி, டிஜிட்டல் சேவைகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முதலீடுகளை ஈர்ப்பது குறித்து பட்னவிஸ் தலைமையிலான குழு பல்வேறு நாடுகளின் நிறுவனங்களிடம் பேச்சு நடத்தி வருகின்றன. இதன் பலனாக முதல் நாளிலேயே சிங்கப்பூர், ஜப்பான், ஜெர்மனி, பிரிட்டன் நாடுகளைச் சேர்ந்த பிரபல நிறுவனங்கள் 14.50 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய ஒப்பந்தம் செய்துள்ளன. இந்த மாநாடு இன்னும் 4 நாட்கள் மீதமுள்ள நிலையில் மாநாட்டில் பங்கேற்கும் மகாராஷ்டிர அரசின் பிரதிநிதிகள் மேலும் பல முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் என அந்த மாநில அரசின் மூத்த அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் குமாரலிங்கபுரத்தில் 1052 ஏக்கரில் பிரதமரின் ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்காவை அமைக்கும் பணியில் சிப்காட் நிறுவனம் களம் இறங்கியுள்ளது. மத்திய அரசு நிதியுதவியுடன் 1894 கோடி ரூபாய் செலவில் இந்த ஜவுளி பூங்கா பிரம்மாண்டமாக அமையவுள்ளது. பூங்காவில் 600 ஏக்கர் நிலத்தை ஜவுளித்துறையினருக்கு ஒதுக்கீடு செய்து ஏக்கருக்கு 55.32 லட்சம் ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. கடந்த ஆண்டு டிசம்பர் 17ஆம் தேதி வரை நிலம் கேட்டு நிறுவனங்கள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்ட நிலையில் ஜனவரி 17ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டது. இந்நிலையில் 200 ஏக்கருக்கும் அதிகமான நிலம் கேட்டு 30க்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்கள் விண்ணப்பித்துள்ளதாக அதிகாரிகள் கூறினர். ஆரம்பத்திலேயே இந்த ஜவுளி பூங்காவில் தொழில் துவங்க பல நிறுவனங்கள் ஆர்வம் காட்டுவது மகிழ்ச்சி அளிக்கிறது. வரும் நாட்களில் இன்னும் பல நிறுவனங்கள் இங்கு தொழில் துவங்கும் என அரசு அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். உலகளவில் காலணி உற்பத்தியில் இந்தியா 2ஆம் இடம் வகிக்கிறது. ஸ்போர்ட்ஸ் ஷூ உற்பத்தி, தோல் காலணி தயாரிப்பில் முன்னிலை வகிக்கிறது. பல வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு இங்கிருந்து காலணிகள் தயாரித்து தரப்படுகின்றன. அமெரிக்காவில் 50% வரி விதிப்பால் வெளிநாட்டு முதலீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. காலணி தொழில் பாதிப்படையாமல் தடுக்க 9000 கோடி ரூபாய் மதிப்பில் ஊக்குவிப்பு திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.